Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது English question paper. So இது வந்து நம்ம prelims examக்கான paper. So 20 minutes நம்மளுக்கு டைம் கொடுத்திருப்பாங்கல்ல. So அந்த 20 minutes எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா 10 minutes வந்து கிராமருக்கும் 10 minutes வந்துட்டு நம்ம காம்ப்ரிஹென்ஷன்ற மாதிரி எடுப்போம். இஃப் இன் கேஸ் உங்களுக்கு க்ளோஸ் ஒரு பேராஜம்பிள் இருக்கும் பொழுது கிராமர் கொஷின்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிரும்ல. ஸோ அப்போ நீங்கள் வந்து 10 மினிட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இருக்காது. ஸோ அது கொஞ்சம் கம்மி டைமாக எடுத்துட்டு பாக்கி நீங்கள் வந்து இந்த க்ளோஸ் அண்ட் பேராஜம்பிள் போட்ட பிறகு யூ கேன் கோ ஃபார் காம்ப்ரிஹென்ஷன். ஓகேயா? சரி. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொஷின் பேப்பரை ஒரு சின்ன கிளான்ஸ் பண்ணணும், குவிக்காக பண்ணணும். ஸோ இங்கே வந்து எங்கே காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு மெயினாக தேவையான ஒரு விஷயம். ஓகே. ஸோ 5 கொஷின்ஸாக பார்க்குறோம். ஓகே, ரேண்டமாக செக் பண்ணுங்க. ஓகே. ஸோ 24th கொஷின்லேருந்து நமக்கு கிராமர் இருக்கு. ஓகே, 24 to minimum 5 questions இருக்குமா? ஓகே. ஸோ இங்கே வந்து 30 வரையும் நமக்கு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு. சரியா? ஓகே. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரேஸ், அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதில் ஃப்ரேஸை நம்ம வந்து அலைன் பண்ணி சென்டென்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடை செக் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் எந்த சென்டென்ஸும் முடிகிற மாதிரி இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸை நம்ம இங்கே கண்டிப்பாக கடைசியாக இருக்கிற மாதிரி போட முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது இங்கே பாருங்கள், ஆஃப்டர் அப்படின்னு இருக்குது. ஸோ at the mode at all among the farmers, இங்க that, இங்க most. ஸோ இந்த சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸ் கண்டிப்பா வராதுன்னு நமக்கு தெரியுமா? ஸோ அப்போ முடியும் பொழுது ஏல ஒரு சென்டென்ஸ் முடியுது அப்படின்னா டில ஒரு சென்டென்ஸ் முடியுதுன்னா கண்டிப்பா இருக்காது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்க ரெண்டு விஷயம் இருக்குன்னும் பொழுது நீங்க எதாவது பேர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஸோ பேர் பண்ண முடியுதான்னு பார்த்தீங்கன்னா the farmers would retreat to their villages after but சொல்ல மாட்டோம், after the government might have. ஓகே, after a couple of days. ஸோ எது கிராமட்டிக்கலாக கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா A and D. ஓகே. ஸோ A and D எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் A and D இருக்கா, அதில் இருக்கா, இதில் தான் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே என்ன போட்டிருக்கு, the government might have thought that the farmers would retreat to their villages after a couple of days or a week at the most, but this is not the mode at all among the farmers. So this is the correct answer. Next one, examல இந்த மாதிரி செக் பண்ணாதீங்க, கான்ஃபிடென்ட்டா தெரியும்னும் பொழுது you go on with other questions. ஸோ இங்கே வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தான் அது என்னன்னு நான் சொன்னேன். ஓகே, சரி. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கும் பொழுது சேம் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ சேம் மந்த்னா ஆல்ரெடி அதை பற்றி பேசியிருந்தா தான் நம்ம சேம் மந்த் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி க்ளூஸ் இருந்தாலும் அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணுங்க. ஸோ டியூரிங் த மந்த்ன்றது இந்த இதுலேயே கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸாக இருக்கவே முடியாது. பிகாஸ் வாஸ் ஆர் இல்லைன்னா இங்கே வாஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கு. அப்போ பியில் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்குதா, சியில்? ஓகே. ஸோ சியில் கண்டிப்பாக இது ரெண்டுமே இருக்க முடியாது. ஓகே. ஸோ டியில் ஆரம்பிக்கிற இந்த சென்டென்ஸ் செக் பண்ணலாம். ஸோ டியூரிங் த மந்த் ரெவன்யூஸ் ஃப்ரம் இம்போர்ட் ஆஃப் குட்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து சி சொல்கிறாங்க was 27% higher and the revenues from domestic transactions. அதுக்கப்புறம் transactions during the same month நம்ம சொல்லுவோமா, இல்ல are also 8% சொல்லுவோமா? இதுக்கப்புறம் நம்ம B தான் நம்ம சொல்ல முடியும். So first option will be the right answer. Okay, next one, next question, third one. ஓகே. ஸோ இங்கே வந்து ஒரு பேர் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ரொனவுன்ஸ் இருக்கான்னு கூட நீங்கள் தேடி பார்க்கலாம். ஓகே. ஸோ பியில் வந்து ரிலீஸ்ட் ஆன் ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க. எதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது. ஸோ பி cannot be the first sentence. ஓகே. ஸோ அது மூலிமா ஃபர்ஸ்ட் டூ ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் இன்டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தட் ஆல்சோ cannot be the first sentence. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்குறோம். ஸோ கிம் ஜாங் உன் thanked நார்த் கொரியன் for supporting his leadership. ஓகே. ஸோ லீடர்ஷிப். அதுக்கு அடுத்தது in difficult times in a rare and written New Year letter released on Friday ahead of a crucial, what is crucial, முக்கியமா இருக்கிறத சொல்லுவோம்ல, ruling party Congress that will set the country's economic goals. So fourth one will be the right answer. நம்ம எலிமினேஷன்லயே கண்டுபிடிச்சிட்டோம், பட் அது கரெக்டா இருக்கான்றத நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறோம். சரியா? ஓகே. ஸோ ஃபோர்த் கொஸ்டின்,
thatன்னு ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகுமா? ஸோ thatன்னு ஒரு சென்டென்ஸ் கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகாது. நெக்ஸ்ட் இரான் ஒரு கண்ட்ரி பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, that பக்கத்துல itன்ற ஒரு ப்ரொனவுனும் இருக்கு. ஓகே, ஸோ இந்த இட் எதை குறிக்குதுனோ நீங்க பார்த்துட்டே வரணும். ஓகே, the threshold. ஸோ thresholdனா ஒரு லிமிட்டை பத்தி சொல்லுவோம்ல, threshold set by 2015 வேனா அக்கார்ட் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து 2 up to 20% purity well beyond. ஸோ beyondன்னு ஒரு சென்டென்ஸும் முடியாது. ஓகே, ஸோ இப்போ இங்க ஈரான் என்ற கண்ட்ரி பத்தி பேசியிருக்காங்க. பேசும்பொழுது இன்ஃபார்ம்டு த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அப்படி ஏஜென்சின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இட் வந்து இதை தான் சொல்லுதா, that it intends to produce uranium enriched அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ B and A can be paired. ஸோ இப்போ இங்க நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம். B and A எங்க இருக்கு? இங்க மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஸோ இங்க மட்டும் இருக்குன்னா இந்த ஆப்ஷன் தான் கரெக்டா இருக்கும். நோ கரெக்ஷன் ரிக்வயர்டும் வராது. சரியா? ஓகே, ஸோ 5th கொஸ்டின் போலாம். 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஒன்று ஸ்பெல்லிங் எரர்ஸாக இருக்கும், இல்லைன்னா நம்ம ஸ்வாப் பண்ணுறதா தான் இருக்கும். சரியா? ஓகே, a library movement emanate in a short span of time in Jamtara district is receiving a steady flow of students and helping them turn a new page. ஓகே, ஸோ அடுத்த சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the majority of online fraud calls received by people across the country developed from the district. ஓகே, ஸோ படிக்கும் பொழுது எந்த இடத்துல வந்து தப்பு இருக்கு கிராமர்ன்ட்டு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். அது படிக்கும் பொழுதே நம்மளுக்கு ஓரளவு கண்டுபிடிக்க முடியும். பட் இங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா எமினேட் அப்படின்ற வேர்டை நம்ம வெக்காபுலரியில பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? என்ன வந்து இமர்ஜ் ஆகுது, என்ன வந்து வெளிப்படுற ஒரு விஷயம்னு பார்த்தோம். பட் எமினேட்ன்றது வந்து நம்ம ப்ளூரலுக்கு யூஸ் பண்ற ஒரு verb. ஓகே, ஸோ இங்க வந்து லைப்ரரி மூமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டெடியும் த மெஜாரிட்டிலையும் தப்பு இல்லை கிராமர்ல. அப்போ ஆப்வியஸா இட் இஸ் டெவலப்ட். இந்த V2 தான் இங்க நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்போ A and D வந்து ஸ்வாப் பண்றீங்கன்னா எந்த ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் 4 will be your answer. Okay, 6th question. Okay, 6th question la the results of ICMR's third serological survey to suspicions the spread of COVID-19 show that nearly 1 in 5 Indians may have been infected. Okay, adu ஒரு sentence. The sharp statements from New Delhi and Tokyo now reflect their deep disappointment and their ascertain about the modifications. கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கிறது நமக்கு தெரிஞ்சதுல. ascertain about the modifications கொடுத்துருக்காங்க, சாரி மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன், இங்கே வந்து 2 இருக்கு, அது பக்கத்தில் சஸ்பீஷியன்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் இங்கே வரும். சரியா? ஸோ இங்கேயும் தப்பு இருக்கு, இங்கேயும் இருக்கு. இங்கே வந்து தேர்ட் சர்ஜிக்கல் செரோலாஜிக்கல்னா பிளட் சீரமை பார்க்கறத பற்றி சொல்றது தான் அங்கே சொல்றாங்க. ஓகேயா? பிகாஸ் ஐசிஎம்ஆர் தானே பண்றாங்க, மெடிக்கல் ரிசர்ச் அந்த ஆர்கனைசேஷன் தானே பண்றாங்க. ஓகே, ஸோ இங்கே அப்போ என்ன வரணும்? ரிஃப்ளெக்டும் இங்க இருக்கு. ரிஃப்ளெக்ட் தேர் டீப் டிசப்பாயின்மெண்ட்ல எந்த தப்பும் இல்லை, அதுவும் பேஸ்ல தான் இருக்கு. ஸோ அசர்டைன் தான் இங்க வரும். டு அசர்டைன் த ஸ்ப்ரெட் ஆஃப் COVID-19. அப்போ பி அண்ட் டியை நம்ம ஸ்வாப் பண்றோம் அப்படின்னா ஆப்ஷன்ல எங்க இருக்கு அதோட ஆன்சர்? 4th option will be your answer. 7th question. A young freelance journalist was arrested and run with lacking appropriate media execute. ஸோ ரன்னும் சரி எக்ஸிக்யூட்டும் சரி ரெண்டுமே தப்பா இருக்கு. அப்போ நம்ம ஏயோ சரி பியோ சரி கண்டிப்பா சேஞ்ச் பண்ணோம். ஆனா எதோட சேஞ்ச் பண்ணோன்றது ரொம்ப முக்கியம். சரியா? A number of social media pages charged by newspapers and websites were blocked by credentials orders. So what is credentials? நம்மளோட குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி விஷயத்த நம்ம சப்மிட் பண்ணோம்ல, சப்மிட் யுவர் கிரெடென்ஷியல்ஸ் பொழுது, ஸோ அதை தான் அப்படி சொல்லுவாங்க. சரி, இங்க பிளாக்ட் பை கிரெடென்ஷியல்ஸ் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க, இங்க அதுவா வரும்? ஸோ கண்டிப்பா அந்த இடத்துல அந்த வேர்ட் வராது. ஸோ என்ன வரும்? எக்ஸிக்யூட்டிவ், ஒரு பர்சன் தானே ஆர்டர் பண்ண முடியும். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் தான் இங்கே வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் arrested and என்ற conjunction is used. ஸோ and என்ற conjunction யூஸ் பண்ணும்பொழுது முன்னாடி சிங்குலர் நவுன் இருக்கோ இல்லை பின்னாடி சிங்குலர், பின்னாடியும் நம்மளுக்கு சிங்குலர் நவுன் தான் வரணும். முன்னாடி ப்ளூரல் இருந்தால் பின்னாடியும் அதுதான் வரணும். ஸோ இங்கே வந்து வாஸ் arrestedன்ற verb கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் என்ன பண்ணோம்? இடி ஃபார்ம்ல ஒரு verb தான் இருந்துக்கணும், where this charge should come here. Okay, so A and C வந்து interchange பண்ணும், B and D interchange பண்ணும். So option 1 will be your answer. Okay, 8th question.
Okay, the Supreme Court has spoken up in its lucid interludes, but often retreated rather than face down obvious obesis. Okay, so politics of religious offense constitute another clear threat to freedom of speech and expressions. Okay, so இங்க வந்து lucid அப்படின்னா வந்து easy to understand something அப்படின்னு சொல்லலாம். So interludes is ஒரு பிரேக் எடுப்போம்ல இன்டர்லூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதான் இங்க சொல்ல வராங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லூசிடுன்றது என்னது? இட் இஸ் அன் adjective. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு நவுன் தான் நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளியர் த்ரெட். ஸோ த்ரெட் இஸ் அ நவுன், கிளியர் இஸ் அன் adjective. ஸோ இங்கேயும் எந்த விதமான சேஞ்சும் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷனில் நம்மளுக்கு என்ன ஆன்சர்? நோ கரெக்ஷன் ரிக்வயர்ட் வில் பி யுவர் ஆன்சர். 9th கொஷின். ஓகே, ஸோ 9th கொஷனில் அதே மாதிரி வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கீழே பாருங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கொஷின் எடுத்துக்கிட்டா மிஸ்பெல்ட் அண்ட் கிராமட்டிக்கலி இன்கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹேவிங் ஓப்பன் லோவர் இந்தியன் ஈக்விட்டிஸ் சர்ஜ் நியர்லி 1.3% டுடே ஆன் ஹோப் ஆஃப் அ 4th consecutive 25 basis points rate cut by RBI tomorrow. ஓகே சரி. ஸோ ஸ்பெல்லிங் எரர்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா? ஏன்னா மிஸ்பெல்ட் நம்ம வந்து ஓப்பன்ட், சர்ஜ்ட் இல்லைனா கான்சிக்யூட்டிவ் அப்புறம் டுமாரோ. ஸோ டுமாரோட ஸ்பெல்லிங் என்னது? ஒரு எம் தான் வரணும். TOMORROW. This is the correct spelling. So option 4 will be the answer. அதில் தான் நமக்கு எரர் இருக்கு. 10th question. The National Disaster Response Force and other state agencies are working full time to carry out relief and rescue work in the districts under the region. Okay. So இங்க வந்து ரெஸ்பான்ஸ்ன்றதுல தப்பு இல்லை, ஏஜென்சிஸ்லயும் நம்மளுக்கு ஸ்பெல்லிங் எரர்ஸ் இல்லை. ஸோ இங்க வந்து ரிலீவும் ஸ்பெல்லிங் எரர் இல்லை, ரீஜனும் இல்லை. பட் நம்மளுக்கு அங்க கொடுத்துருக்க வேர்டு வந்து கரெக்டா இருக்கா, அப்ராப்ரியேட்டா இருக்கான்றத நம்ம செக் பண்ணோம். ஸோ அவுட் ரிலீவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? ரிலீவ் வந்திருக்கணுமா, ரிலீஃப் வந்திருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க ரிலீஃப் தான் வரும். ரிலீவ் வந்து கண்டிப்பா வராது. ஸோ இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி பாருங்க. டு கேரி அவுட் ரிலீஃப் அண்ட் ரெஸ்கியூ ஒர்க் தான் சொல்ல முடியும். ஸோ எங்க எரர் இருக்கு? தேர்ட் பார்ட் ஆஃப் த தேர்ட் வேர்ட். ஓகே. 11th question. Google Assistant has long had the option to read out SMS messages aloud, but that has not done much good if for conversations lived in third-party apps. Okay, so assistant spelling correct irka? Messages, conversations, good. So இங்க வந்து assistantல ஒரு yes தான் வரும். ASSISTANT. So this is the correct spelling. So option 1 you'll have is error. Okay. 12th question. Foreign direct investment FDI 1.0 has been welcome in India irrespective of whether or not its equity structure includes Indian public shareholding. Okay, so நம்ம பார்க்க வேண்டியது irrespectiveல spelling error இல்லை, வெதர்லையும் இல்லை, ஈக்விட்டிலையும் இல்லை, ஷேர் ஹோல்டிங்லையும் இல்லை. ஸோ எல்லாமே அப்ராப்ரியேட்டாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா irrespective ஆஃப் வெதர். ஸோ வெதர்ன்னு இங்கே சொல்லியிருக்கிறது என்னது? இப்போ உங்ககிட்ட நான் வந்து வெதர் எப்படி இருக்குன்னு கேட்டால் இன்னைக்கு, அதாவது டெய்லியும் இருக்கிற என்ன சொல்றது, டெய்லியும் நம்மளுக்கு இருக்கிற வெதர் கண்டிஷனை பத்தி பேசுறோம். பட் வாட் இஸ் கிளைமேட்னு பாத்தீங்கன்னா ஒரு சீசனை குறிச்சு நம்ம பேசுறோம். இப்போ வின்டர் சீசன் ஒரு சம்மர் சீசன். ஸோ இங்க கிளைமேட் ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம்ல, இல்லை ஜம்மு காஷ்மீர் ரொம்ப கோல்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்களே. இட் டாக்ஸ் அபவுட் ஓவராலா நம்மளுக்கு பேசும். டெய்லியும் இருக்கிற ஐ மீன் வெதரை பத்தி பேசும்பொழுது ஒரு ஒரு நாளையும் குறிச்சு நம்ம சொல்லுவோம். ஸோ கிளைமேட் இஸ் அ சீசன். சரியா? இங்க வந்து சம்பந்தமே இல்லாம இந்த வெதர் வரலாமா? இந்த வெதர் வந்து இட் இஸ் டாக்கிங் அபவுட் வாட், நம்ம இருக்கிற அந்த கிளைமேட் இல்ல வெதர் கண்டிஷனை பத்தி பேசுது. ஸோ இங்க வந்து வெதர் ஆஃப் வெதர் ஆர் நாட் இட்ஸ் ஈக்விட்டி. ஸோ இந்த வெதர் தான் இங்க வரும். ஸோ எங்க எரர் இருக்கு? செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். 13th கொஸ்டின். ஓகே, ஸோ இங்க 13th கொஸ்டின்ல நம்மளுக்கு காலம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் சால்வ். ஸோ இந்த காலம் கொடுக்கும்பொழுது தான் எப்படி பார்க்க சொன்னால் ரைட் சைடு இருக்க வேர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு இங்கே இருக்கிற லெஃப்டில் இருக்க வேர்டோட நம்மளுக்கு சேருதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்கே ப்ரொவைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு வந்து
முன்னாடி இருக்கிற நவுன் எப்படி இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். நியூ போஸ்ட் இல்ல 3 lakhs ஆஃப் யூத் அண்ட் 5 lakhs ஆஃப் அதர்ஸ். ஸோ ஏதோ ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இஃப் இன் கேஸ் இங்க வந்து ஒரு ஹிஸ்ன்ற ப்ரொனவுனோ இல்ல ஹிம்ன்ற ப்ரொனவுனோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப மேல என்ன இருக்கணும்? அது வந்து ஒரு மேலா இருக்கலாம். ஹர் இருக்குன்னா மேல ஃபீமேல் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ இட்ன்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆர்கனைசேஷன் பத்தி பேசினாங்கல்ல, அந்த மாரி க்ளூஸ் கூட நம்மளுக்கு காலம்ல இருக்கும். சரியா? ஸோ வைல் கன்சாலிடேட்டிங் த அச்சீவ்மென்ட்ஸ் மேட் இன் த சோஷியல் செக்டார். ஓகே. ஸோ இங்க வந்து ஒரு அச்சீவ்மென்ட்ஸ் பத்தி பேசிட்டாங்க. த பட்ஜெட் விச் ஃபோக்கஸஸ் ஆன் வெல்ஃபேர் மெஷர். ஸோ இங்க வந்து ஒரு பட்ஜெட் பத்தி பேசியிருக்காங்களா? இங்க கன்சாலிடேட்டிங் த அச்சீவ்மென்ட்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. லீவிங் அ கியூமுலேட்டிவ் டெஃபிசிட் crores அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ இங்க பார்க்கலாம். ஓகே. ஸோ மேட் இன் சோஷியல் செக்டார் எதுவுமே நம்மளுக்கு ஏயோட பேர் ஆகல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் பத்தி பேசும்போது எக்ஸ்பெண்டிச்சர் அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் பத்தி நம்ம சொல்லலாமா? ஓகே. ஸோ the budget which focuses on welfare measure provides for additional expenditure and tax concession. So இங்க பட்ஜெட்ல வந்து கண்டிப்பா இந்த ஐ மீன் additional expenditure பத்தி நம்மளால பேச முடியும். ஸோ இங்க வந்து பட்ஜெட் பத்தி பேசி நியூ போஸ்ட் பத்தி பேச முடியாது. பட்ஜெட் பேசியிருக்காங்க பட் மெஷர் 3 lakh for youth and 5 lakhன்றது கனெக்டே ஆகாம இருக்கு. ஸோ பி அண்ட் டி கன்ஃபார்மா நமக்கு வர வேண்டிய ஆன்சர். ஸோ எங்க இருக்கு ஆப்ஷன்? ஆப்ஷன் 5 will be your answer. Okay, 14th question. Okay, so இங்க வந்து the ninth round of talks between the center and the farmer union. Okay, so union பத்தி பேசியிருக்காங்க. அடுத்தது என்னது? The date of the next round of talking. Okay, so you have a clue here. So இங்க forன்ற preposition இருக்கும்போது V1 ing யூஸ் பண்ணுவோமா? Okay, so இங்க தேடும் பொழுது V1 ing எங்க இருக்கு? எங்கேயுமே இல்ல. So Bல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குன்னா அது எதோடனா கனெக்ட் ஆகுதுன்னா அந்த ஆப்ஷன் நமக்கு கண்டிப்பா வராது. ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுங்க. ஏன்னா எதோடையும் பேர் ஆகல. ஸோ பி எது கூடயும் வரப்போறதுல. ஓகே. ஸோ இங்க வந்து the date for next round of talks was set for. ஸோ அது வந்து எடுத்துடலாம். The ninth round of talks between the center and the farmers union as well as from நம்ம சொல்ல மாட்டோம் fail to break the impasse over the demand to reappeal the contentious farm laws. ஸோ இங்க வந்து A and F வந்து பேர் ஆகுது. ஸோ A and F வந்து ஆப்ஷன் 1லயும் இருக்கு ஆப்ஷன் 4லயும் இருக்கு. ஸோ லெட்ஸ் செக் C and D. A solution for contention could emerge from the center's talks with the farmers as well as from the court appointed panel's deliberation. ஸோ இங்க வந்து இந்த சென்டென்ஸும் இதுவும் கூட சேருது. அப்படி இல்லைன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே போட்டிருப்போம். இங்க C and D is also coming. So fourth option will be your answer. 15th question. Okay, so vaccine doses பத்தி பேசியிருக்காங்க have reached many of the hospitals and so இங்க வந்து andன்ற conjunction வந்திருக்கு. Okay, so vaccine vials from the airport had reached the center. Next, but we trust our government. Okay, we trust our government. Okay, so இங்க வந்து வேர்ன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேர் வந்து நம்மளுக்கு ஏதாவது ப்ளூரல்ல இருக்கா? ஓகே, we trust our government we're setting up வராது. சி இதோட வராது. இந்த linked we trust our government in the linked government facilities வர. ஸோ சி வந்து எது கூடயும் நமக்கு சேரல. ஓகே ஓகே, ஸோ இது பார்க்கலாம். அண்ட் இருக்குல்ல வேக்சின் டோசஸ் have reached many of the hospitals and in the linked government facilities. So இங்க வந்து vaccine doses வந்து reach many of the hospitals and in the linked government facilitiesல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் AF இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு. ஸோ C and D ஒரு வாட்டி செக் பண்ணலாம். பட் we trust our government was setting up a pre-waiting area outside the building to avoid crowding. Okay, so இங்க வந்து ஆப்ஷன் 1 மட்டும்தான் ஃபாலோ ஆகும். இது வந்து நமக்கு செட் ஆகல. ஓகே ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன போட்டிருக்காங்க? they depend on remittance and non-workers at. ஸோ இங்க வந்து at கொடுத்துருக்காங்க.
ஓகே. ஸோ அட்ன்ற ப்ரிப்போசிஷன் இருக்கு. ஸோ ரெமிட்டன்ஸ் பத்தியும் பேசியிருக்காங்க. ஆன் ரெமிட்டன்ஸ் அண்ட் நான் ஒர்க்கர்ஸ். ஓகேயா? சரி. ஸோ இங்க என்ன இருக்கு? ஃப்ரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் எதோட நம்ம சொல்லுவோம்? ஃப்ரம் கம்பேர்ட் டு, ஃப்ரம் அசிஸ்ட் இன், ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே. ஸோ எவ்ரி செகண்ட் டெல்லி ஹைட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் பென்ஷன் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம். ஸோ சிஎன்எஃப் கூட நமக்கு வராது. ஓகே. ஸோ every second Delhi height is dependent on pension compared to those who have only four wheelers. On pension returns from investments or some form of remittance for income. So இங்க பாருங்க, இங்க remittance இருக்கு, இங்க remittance இருக்குன்னு நம்ம எடுத்துற முடியாது. Every second Delhi height is dependent on pension returns from investments or some form of remittance of income. So ஏதாச்சும் ஒரு form of incomeல இருந்து அவங்களுக்கு வரும்னு சொல்லலாம். So C and D, where option 3 will be your answer. சரியா? Okay, so 17th question போலாம். ஓகே. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எரர் ஸ்பாட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷீ ஹேட் சீன் த அப்ரோச்சிங் ட்ரக் அண்ட் ஹேட் ஜம்பிங் அவுட் ஆஃப் த வே. சரி. இங்க ஹேடுன்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேட் பக்கத்துல என்ன வந்திருக்கணும்? ஜம்பிங் நம்ம சொல்ல முடியாது. V3 தான் யூஸ் பண்ணோம். ஸோ ED தான் இங்க வரும். ஸோ ஆப்ஷன் 3 will be your answer. Next question. 18th one. Every home and office needs the latest equipment for keep up with times. Okay, so இப்போ வந்து இங்க for இருக்கு. So for நம்ம சொல்லும் பொழுது அது பக்கத்துல V1 ing இருந்திருக்கணும். Okay, so the latest equipment for keep up சொல்லுவோமா? To keep up சொல்லுவோமா? Preposition to தான் சொல்லுவோம். So நார்மலா to பக்கத்துல base form வரும். இங்க வந்து keep. Keep up is a phrase. So இங்க வந்து third option தான். அதுல தான் error இருக்கு. So அதுதான் answer. The state government has sent reports to the center on the situation. So again you have a error here. So had பக்கத்துலயும் V3 இருக்கும், இங்கேயும் V3 தான் வந்திருக்கணும். அப்ப என்ன வந்திருக்கணும்? Sent. Okay. So எங்க error இருக்கு? Second part of the sentenceல error இருக்கு. 20th question. The principle that pen is mightier than a sword was known to early Greeks. So இங்க என்ன சொல்லியிருக்காங்க? A pen is mightier than நம்ம சொல்லுவோமா? கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? Mightier than தான் சொல்லுவோம். So then இங்க வராது. So எங்க error இருக்கு? C part. So it is third option. Okay. ஓகே. ஸோ இங்க வந்து வாஸ் இருக்கு, இங்க இஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சில யூனிவர்சல் ஃபேக்ட் லைக் சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் நம்ம சொல்றோம். ஷி செட் தட் சன் ரைசஸ் இன் தி ஈஸ்ட் பொழுது செட்ன்னு சொல்றோம், ஆனா ரைசஸ். ஸோ சில யூனிவர்சல் ஃபேக்ட் ஆர் வாட் இஸ் ஏ சில ட்ரூத் பத்தி பேசுறோம், இல்ல ப்ராவர்ப்ஸ் பத்தி பேசுறோம், அந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்தாலும் we have to accept. ஸோ அது வந்து மாறாது. ஓகேயா? ஸோ அதனால இதுல option 3 will be your answer. 21st question. To dash people follow the physical distancing norms, the administration had drawn the circles at the polling center. So to drive or to persuade என்னது வற்புறுத்துற ஒரு விஷயத்த சொல்லலாமா? Compel is forcing something. Induce ஒரு விஷயத்த உள்ள வந்து நம்ம வைக்கிறோம். ஓகேயா? ஸோ ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்றோம்னு கூட சொல்லலாம். ஒரு விஷயத்த வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி பண்ண வைக்கிறோம்னா கன்வின்ஸ் பண்றோம். அல்லூர் இஸ் லைக் அட்டாக் பண்ற மாதிரி சொல்லலாம். ஓகேயா? ஸோ இங்க என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கம்பெல், அதாவது என்ன பண்றாங்க? ஃபாலோ த பிசிக்கல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ், ரைட்? ஸோ தேர்ட் ஆப்ஷன் வில் பி யோர் ஆன்சர். 22nd question. Affordable housing is the, so the பக்கத்துல நம்மளுக்கு ஒரு noun வரும். So of a sustainable and healthy city, but it is also represents India's weakest link. So necessary, security, essence, prototype and cornerstone. So cornerstone நம்ம வெக்காப்ல பார்த்த ஒரு வேர்ட். எதுக்கு நம்ம சொல்லுவோம்? ஒரு முக்கியமா இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்லுவோமா? prototype is ஒரு மோட் அப்படின்னு சொல்லலாம். எசன்ஸ்னா அதோடைய ஸ்பிரிட் ஆர் என்னன்றத நம்ம சொல்றதுக்கு சொல்லலாம். ஸோ இங்க வந்து அஃபோர்டபுள் ஹவுஸ்ன்றது வந்து என்ன சொல்றாங்க? ஒரு ஒரு மைல் ஸ்டோன், ஒரு கார்னர் ஸ்டோன் நம்ம சொல்லலாம்ல. ஸோ இங்க வந்து எது ஆன்சர்ல வரும்? ஆப்ஷன் 5 will be your answer. ஓகே, இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Okay, so 23rd question.
schools dash the country were closed. Okay, so comment பண்ணிருக்கீங்க. ஏன் செட் ஆகல? Okay, so schools dash the country were closed in March to contain the spread of COVID-19 and partially reopened in some states from October 15. Okay, so schools என்ன ஆயிருக்கு? Over, in, across, through, round. ஸோ இப்போ நம்ம எது சொல்ல முடியும்? கண்ட்ரியில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன வரணும்? அக்ராஸ். ஸோ அக்ராஸ்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல, ஒன் பிளேஸ், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் வரைக்கும். ஸோ இங்கே வந்து தேர்ட் ஆப்ஷன் வில் பி யுவர் ஆன்சர். ஓகே, சரி. ஸோ 24th கொஷின். 24th கொஷின்லேருந்து 30 வரைக்கும் வி ஹாவ் காம்ப்ரிஹென்ஷன் பார்ட். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கொஷின்ஸையுமே ரீட் பண்ணிடுங்க. ரீட் பண்ணிட்டு நீங்கள் எடுக்கிற ஹிண்ட்ஸ் எப்படி இருக்கணும்னா, நீங்கள் போடுற அந்த ஒரு வேர்டில் தான் நம்ம காம்ப்ரிஹென்ஷனில் தேடுற எல்லா விஷயமும் இருக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ அந்த வேர்டை பார்த்தோன்னா அந்த காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு இடத்துல நிறுத்திட்டு அதை நான் கண்டுபிடிக்கிறதா இருக்கணும். ஸோ அதனால தான் அப்படி சொல்ல வரேன். ஸோ கொஷின்ஸை கிளாரிட்டியாக படிச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சினோனிம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர்னெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீரியஸ் மைண்டடாக இருக்கிறவங்கள ஏர்னெஸ்ட்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ ஒரு பர்சன் வந்து இஃப் இஸ் வெரி சீரியஸ் மைண்டட் நம்ம ஏர்னெஸ்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஹெராயிக். ஹெராயிக்னா என்ன அர்த்தம்னா பிரேவ். ஓகேயா? மால்ஃபிக் அப்படின்னா வந்து காசிங் ஹார்ம் டு, சாரி just a minute, causing harm. ஓகே, இன்டென்ஸ்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் சொல்லலாமா? அதோட இன்டென்ஸ் வந்து இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் பெனவலண்ட் இஸ் கைண்ட்னு சொல்லலாம். ஓகே, ஹோலோகோஸ்ட் இஸ் டிசாஸ்டரை சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் ஹோலோகோஸ்ட். சரி, ஸோ இப்போ இதோட மீனிங் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏர்னஸ்ட்னா இட் இஸ் சீரியஸ் மைண்டடாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ சிமிலர் மீனிங் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? It is intense. Okay, so third option will be your answer. 25th question. Poignancy. Okay, so poignancy அப்படின்னா என்ன அர்த்தம்னா it is talking about the sadness. So sadness பத்தி பேசுறாங்க. ஸோ பிட்ஃபால் இஸ் ஹிடனா இருக்குல்ல, அதுதான் பிட்ஃபால்னு சொல்லுவாங்க. ஹேங்கர் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட் கேட்டிருக்காங்க. ஸோ அங்கேயும் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் சேட்னஸ் தெரியும். பெத்தோஸ்னாலும் இட் இஸ் டாக்கிங் அபவுட் ஒரு சேட்னஸை பற்றி தான் எங்கேயும் பேசியிருக்கு. ஓகே, ஸோ பேராகிராஃபில் பாய்ஜென்சி அப்படின்றது எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ தேடும் பொழுது நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன்? நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தேடுறீங்கன்னா அப்போவே வந்து வேறு ஏதாவது ஒரு வேர்ட் ஆர் பர்சன்டேஜ் நம்பர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று இருந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தட் உங்களுக்கு கொஷின்ஸ் படிக்கும்போது எந்த பேராகிராஃப்னு பார்க்க ஈஸியாக இருக்கும். The pain and poignancy of struggle never become roadblocks in our march forward. Okay, so இங்க வந்து the pain and okay ஒரு பெயின் பத்தி பேசியிருக்காங்க, கஷ்டம். ஸோ இங்க என்ன வந்திருக்கணும்? sadness or pathos both means the same. Either 3 or 4 will be your answer. 26th question. Okay, so இங்க வந்து paragraphல உள்ளத கொடுத்திருக்காங்க. 26th. Okay, 25 போட்டுட்டோம்ல. 26. Which of the following facts are mentioned in the passage? So Toni Morrison has a vision of the past events. அடுத்து Toni Morrison writings provide less hope, immense knowledge. So இங்க வந்து அவங்க writings பத்தி பேசிட்டாங்க. Critics argue that journalism focuses mostly on the depressing part of the narrations. Okay, so இங்க வந்து critics பத்தி பேசியிருக்காங்க. அடுத்து இவரோட ரைட்டிங்ஸ், அப்புறம் ஹேஸ் அ விஷன் ஆஃப் பாஸ்ட் இவெண்ட்ஸ் பற்றி. ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஃபேக்ட்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க, டோனி மாரிசன் பற்றி ஃபேக்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம தேடலாம். ஸோ 76% அந்த பர்சன்டேஜ்லாம் கீழே இருக்குது, டெஸ்பைட் திஸ் வே ஆஃப் வாட்ஸ்அப். ஓகே ஓகே, ஸோ இங்கே இருக்கு பாருங்க கிரிட்டிக்ஸ் பற்றி. சம் கிரிட்டிக்ஸ் ஆஃப் ஜேர்னலிசம் ஹவ் ஆஸ்க்ட் மீ ஓவர் த last few years what the benefits are of a 2 tracks of journalism, bearing witness and making sense. Okay, they argue that journalism focuses on
narrative of gloom that focuses many people to avoid news altogether. Okay, so இங்க வந்து to avoid news altogether சொல்லியிருக்காங்க criticsல. However, for many, these two tracks contribute to strengthen the agency of citizens as they help them retain their curiosity to know about the happenings around and cultivate a will for change. Okay, so இங்க என்ன சொல்லியிருக்காங்க critics பத்தி அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்குது focus on narrative gloomன்னு சொல்லியிருக்காங்க. இங்க நம்ம எது பார்த்தோம், ஜேர்னலிசம் வந்து ஒரு டிப்ரெசிங் பார்ட்டை ஃபேஸ் பண்றாங்க ஆஃப் த நரேஷன்ஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ இதை பத்தி ரைட்டிங்ஸ் பத்தியோ இல்லாட்டி விஷன் பத்தியோ எதுவுமே கொடுக்கல. ஒன்லி தேர்ட் ஆப்ஷன் வில் பி கரெக்ட். ஸோ இங்க ஆப்ஷன்ல நம்ம தேடினா ஆப்ஷன் 3 வில் பி யோர் ஆன்சர். ஓகே, சரி. 27th question. Why the author is critical of custom built news items supported by digitization. Okay, so custom built news items வந்து என்ன ப்ரோமோட் பண்ணுது, limited or narrow outlook ப்ரோமோட் பண்ணுது, அப்புறம் வந்து hinder plurality, இல்லாட்டி வந்து highly பர்சனலைஸ்டுன்னு சொல்லிட்டு 3 விஷயத்த சொல்லியிருக்காங்க. சரி, ஸோ இப்போ கஸ்டம் பில்ட் நியூஸ், ஸோ அதை பற்றின ஆத்தர் இஸ் கிரிட்டிக்கல் ஆஃப் கஸ்டம் பில்ட் நியூஸ் சப்போர்ட்டட் பை digitization. Okay, so அது எங்க பார்க்கலாம், இங்க பாருங்க. ஓகே, எஸ்கியூஸ் ஆஃப் ப்ளூராலிட்டி. ஓகே, ஸோ இங்கே வந்து அவாய்ட் பண்ணுற விஷயம் எஸ்கியூஸ் அப்படின்னு சொன்னால். ஓகே, ஐடியாஸ் ஆஃப் எக்கோ சேம்பர்ஸ். Okay, Silicon Valley is celebrating ideas like custom built news feed. Okay, so personalization and machine learning. Okay, so it focuses more on capsule news and analysis which are propelled by metrics and analysis. So இது வந்து capsule newsesல வந்து இது பண்ணியிருக்கு. ஸோ எல்லாத்தையும் capsule பண்ணி போட்டுருவாங்கல்ல, ஸோ அதை சொல்றாங்க. which was propelled by metrics and analytics. The ideas of echo chambers and information silos are natural, okay, corollaries அப்படின்னா consequences ன்னு சொல்லலாம் of this model. At a deeper level, the metrics driven model looks at the present through a rear view mirror. Okay, okay, so it successfully eschews, avoids the plurality of views as it focuses excessively on catering to the exclusive needs of individual or a interest group. So மூணு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஆனா எப்படி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல லிமிட்டட்னு பொழுது இங்க வந்து கேப்சியூல் நியூஸஸ்ன்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ ப்ளூராலிட்டி பத்தி பேசும்பொழுது இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹிண்டர் ஆகும்னா அவாய்ட் த ப்ளூரலிட்டி, அங்க ஹிண்டர் ப்ளூராலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சனலைசேஷன் சொல்லிட்டு இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ மூணு ஆப்ஷனுமே நமக்கு இருக்கு. அப்ப ஆன்சர் என்னது, ஆல் தி அபவ் தான் நமக்கு ஆன்சரா இருக்கும். சரியா? ஓகே, ஸோ 28th question. According to the YouGov survey, which of the following is not correct? Okay, so in the not correct, true, இது எல்லாமே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பிக் பண்ணாதீங்க. ஏன்னா each and every option you have to check. So if in case உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைனா இருந்தா கூட பரவாயில்ல, பேராகிராஃபா பெருசா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். முடியாதுன்னு சொல்ல முடியாது, போட டைம் எடுக்கும். ஸோ அதனால கடைசியா கொண்டு போயிடுங்க. டைட்டில் ஆர் டோன் ஆஃப் த பேசேஜ் இதெல்லாம் கேட்கும்போது கான்ஃபிடென்ட்டா இருந்தா மட்டும் போடுங்க. இல்லைன்னா 0.25 அது இல்லாம ஒரு ஆன்சரும் நமக்கு போயிடும். சரியா? ஸோ அதுல ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, சரி. இந்தியன்ஸ் ஹோல்ட் த ஹையஸ்ட் ரேங்க் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்சஸிங் ஜேர்னலிசம். அடுத்து ஜாப்பனீஸ் ரீட் அண்ட் ஆக்சஸ் ஜேர்னலிசம் லெஸ் தென் இந்தியன்ஸ். Okay, so people who are future worried also opt for newses. Next, Charles Norton lectures by Harvard should be introduced in India too. So 4 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு சில க்ளூ எடுத்துக்கோங்க. ஸோ அப்பதான் நம்ம தேட முடியும். ஹையஸ்ட் ரேங்க் இந்தியாவுக்கு, ஜாப்பனீஸ் வந்து என்ன இருக்கு, ஜேர்னலிசம் வந்து லெஸ் தெனா இருக்கு இந்தியன்ஸை விட சொல்லிட்டாங்க, ஃபியூச்சர் வரீடை பத்தி பேசியிருக்காங்க, அப்புறம் சார்ல்ஸ் நார்டனோடைய லெக்சர்ஸை பத்தி பேசியிருக்காங்க. ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது இங்கே ரீட் அபவுட் ஃபியூச்சர் ஆப்ட்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ இதை நம்ம ரீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். இந்த பேராகிராஃப் ஆர் இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்லேருந்தே நம்ம ரீட் பண்ணலாம். சரியா? ஓகே, இட்ஸ் இயர். ஓகே, இங்க பாருங்க. A survey by YouGov under its COVID-19 consumer monitoring program validated by theory that the public good element in journalism will protect the sector from vagaries. Okay, so இது நம்ம என்னன்னு பார்த்தோம்,
vagaries weakness பத்தி பார்த்திருந்தோம்ல. So okay, so of the market, the numbers of India are really encouraging. Okay, so India oda number, it is really encouraging. The important find of the survey was that 76% of the respondents in India said they had watched or read more news lately than they did earlier. Okay, so இந்தியால வந்து நிறைய ரெஸ்பாண்டன்ஸ் இருந்திருக்காங்க. 76% இருந்திருக்காங்க. This was the highest. So highest rank இந்தியா வாங்கியிருக்குன்ற பாயிண்ட் பார்த்தோம். Followed by Japan where with 61%. அப்போ ஜப்பான் வந்து இந்தியாவை கம்மியா இருக்கணும் ஒரு பாயிண்ட் பார்த்தோமா. The survey, contrary to popular belief, found that even those who have worried about the future opt to consume more news rather than avoid it. So இந்த பாயிண்ட்டுமே நம்ம அந்த இடத்துல செக் பண்ணோம். ஓகே ஓகே, ஸோ சார்ல்ஸ் நாட்டன் அவரை பத்தி லெக்சர்ஸ் எல்லாம் வந்து போட இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி இங்க எதுவுமே அந்த சர்வேல பேசல. ஸோ அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? நாட் தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். சரியா? 29th கொஸ்டின். ஓகே, ஸோ வேக்ரீஸ்னா நான் என்ன சொன்னேன்? வீக்னஸை பத்தி பேசுறதுன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஓகே, ஸோ இங்க வந்து பெரினீஷியஸ் இஸ் ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ அபோரண்ட் அப்படின்னா வந்து இட் இஸ் ஹேட்ஃபுல் விஷயத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா அது அபோரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ foible or fluctuation ரெண்டுமே it is talking about the weakness. ஓகே, சரி. ஸோ அப்போ ஃபிஃப்த் ஆப்ஷன்ல 1 and 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. Okay, so let's check both 1 and 2. So option வந்து 5 will be your answer. சரியா? 30th question. கொலூசிவ். ஸோ கொலூசிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸா ஒரு இல்லீகல் விஷயத்தை நீங்க பண்றீங்க. ஓகேயா? ஸோ சீரியஸ் அண்ட் சீக்ரெட்டா வந்து யூ ஆர் டூயிங் தட் அன்லாஃபுல் ஆக்ட். ஓகே, ஸோ அதுதான் கொலூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அபண்டன்னா கைவிடப்பட்டு இருக்கிறவங்கள சொல்லுவாங்க. வாட் இஸ் எஸ்ட்ரேஞ்ச்னா வந்து விரோதமா பண்றோம்ல, ஹாஸ்டைல் அப்படின்னு பார்ப்போம்ல, அதை தான் இங்க சொல்றாங்க. ஸோ ரிமோட் இருக்கு. நெக்ஸ்ட் வேர்ட் என்னது? கிளாண்டிஸ்டின். ஓகே, ஸோ கிளாண்டிஸ்டின் இஸ் சீக்ரெட்டா ஒரு illicit ஒர்க், இல்லீகல் ஒர்க்கை பண்றதுக்கு சொல்லுவாங்க. ஸோ அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருந்தேன்? சீக்ரெட் அன்லாஃபுல் விஷயம் சொல்லியிருந்தேன்னா இங்கேயும் வந்து சீக்ரெட்டா இல்லீகலா பண்றாங்க பொழுது சினோனிம் வந்து அதுதான் இருக்கும். ஓகேயா? சரி, ஓகே. ஸோ நம்ம வந்து எல்லா காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டினுமே we have done. So இன்னியோட செஷன் வந்து we have come to the end. Okay, so ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா you can ping me in the comment.